சார் வணக்கம். வணக்கம் மார்சால், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தை, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ரெகுலர் ப்ராசஸ் தானே. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினா அதுக்கு ஒவ்வொரு படிப்படியாக ஒரு வேலை செய்யணும். அது வந்து ரெகுலர் ப்ராசஸ் தானே. பொதுக்குழு கூட்டுறது, கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது, அடுத்த நகர்வு எப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். அவர்களுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுல்ல, ஆகையினால அதில் அவங்க ஃபெட்டப் ஆயிட்டாங்க. காரணம், அரசியல் அனுபவம் இல்லை ஒரு காரணம். அரசியல் தெரியாத ஒரு நடிகர், அவ்வளோதான். அரசியல் வந்து தெரியும், ஆனால் களத்தில் என்னென்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியாது. அது இப்போ நடந்ததுனால அவருக்கு ஒரு சங்கடம் ஆகி போச்சு. தொண்டர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இது ஆளுகிற கட்சி, அதை சார்ந்த ஊடகங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மொத்த பொலியும் தூக்கி விஜய் மேலே போட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. விஜய் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக பல பேர் அதுக்காக பயங்கரமாக மூச்சை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? அவர் தான் சொல்கிறாரு, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராத, கர்ப்பிணி பெண்களை குலைச்சிட்டு வராதிங்கன்னு சொல்கிறாரு. அதை விட வெடிக்க இந்த புசியானது மரத்தில் ஏறாதீங்கடானே கத்துறாரு. ஒரு மனுஷன் அவ்வளோதான் செய்ய முடியும். இது போய் இவர்கள் போனது ஆர்வ கோளாறுல போகிறாங்க, சினிமா மோகத்தில் போகிறாங்க. போய் இது மாதிரி ஒரு சம்பவம் திருச்சியில் நடக்கலை, பெரம்பலூரில் நடக்கலை, அரியலூரில் நடக்கலை, நாகப்பட்டினத்தில் நடக்கலை, கரூரில் நடக்குது. அது ஏன் நடக்குதுங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. சரி, அவர் வேற தாமதமாச்சுன்னு ஒரு காரணம் சொல்கிறானுங்க. இதெல்லாம் அரசியல் தெரியாதவன் சொல்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இவெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நான்லாம் சின்ன வந்து 10 வயசில் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை. 24 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கார். இன்னும் சொல்ல போனால் அறிஞர் அண்ணாவே பொதுக்கூட்டத்துக்கே தாமதமாக தான் வருவார். 6 மணிக்கு கூட்டம் போடுவாங்க. 6 மணிக்கு அண்ணா பேசுவார்னு அவன் பாட்டு மைக்கில் லோக்கல் இருக்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவர் 6 மணிக்கு தான் படுப்பார். இந்த கதையை கேளுங்க, நான் சொல்கிறது அவரோட நெருங்கிய நண்பர் சொன்னது. 6 மணிக்கு தான் தூங்குவார் அண்ணா படுத்து. 9 மணிக்கு எழுந்திரிப்பார். அங்கே கூட்டம் தத்தளிச்சு நிற்கும். கட்சிக்காரன் வந்து சொல்லுவான், கூட்டம் நிறையா இருக்குது, இருக்கட்டும் வரட்டும் பாரு. 9 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர சொல்லுவார். அதை 2ஆ அரிஞ்சு மூஞ்சியில் தடவுவார். அந்த கேமராவில் மற்ற இதுலலாம் நைட்டில் ஒரு சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதை ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு கழுவி கரெக்டாக 10 மணிக்கு தான் கிளம்புவார். 10 மணி 6 மணி கூட்டத்துக்கு 10 மணி போகிற கூட்டம். வானால பயங்கரமான கூட்டம் இருக்கும். மேடையில் ஏறுவார், மைக்கை பிடிப்பார். மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, நீங்கள் எல்லாம் குத்துங்கள் முத்திரை உதயசூரியன். உடனே கை தட்டுவான் தமிழை. இதெல்லாம் வழிகாட்டினது அண்ணா தான். புரியுதுங்களா? அதன் பிறகு எம்ஜிஆர் அவர் 24 மணி நேரம் 12 மணி நேரம் லேட்டாக வருவார். அதனால் எங்கள் கிராமம் அல்லூர் கிராமம், கரூர், திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் இருக்குது. 24 மணி நேரம் லேட்டாக வருவார். இன்றைக்கி 6 மணிக்கு வரும்னு சொல்லி அடுத்த நாள் வருவார். அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க ரோட்டில். அவர் ஒரு பழைய வேனில் வருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீவலப்பேரி பாண்டியில் வரும் அந்த வேனு, பழைய வேனு. அந்த வேனில் மேலே டாப்பில் ஓப்பன் வச்சுருப்பார். அப்படி எம்ஜிஆர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி பழம் மாதிரி அப்படியே கோல்டு மாதிரி இருப்பார். தக்க 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 தக்கன்னு மின்னும். அப்படி எழுந்திரிச்சு அப்படியே கழுத்தில் இருக்கிற மாலையை, உள்ளே இருந்து 2 மாலையை வாங்கி கீழே இருக்க தொண்டர்கள்ட்ட வீசுவார். எங்கள் ஊரில் ஒருத்தர் அந்த மாலையை போட்டு தெருவிழா சுற்றுறான், எம்ஜிஆர் போட்ட மாலை. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவார்னா, சினிமா ஆர்வத்தில் இவன் போகிறான். அதுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஒரு அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கூட்டம், உதாரணத்துக்கு எடுத்து இங்கே ஸ்டாலின் வர்ற கூட்டத்துக்கு, இல்லை திருமாவளவன் வர்ற கூட்டத்துக்கு, இல்லை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வர்ற கூட்டத்துக்கு, சீமான் வர்ற கூட்டத்துக்கு, எந்த ஒரு அரசியல் தலைவர் கூட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000க்கு மேலே கூடுறாங்க. அந்த இடத்துல போய் ஒருத்தர் செருப்பை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு உயிரோட வர முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கே தான் விஷயம் இருக்கு. செருப்பை தூக்கி ஒருத்தர் அடிச்சு விட்டு அங்கே வர முடியுங்களா? அந்த கதை சொல்கிறான், கவனத்தை கவருவதற்காக கவனத்தை கருது செருப்பையா தூக்கி வச்சுவாங்க. எனக்கு கிடைச்ச தகவல்கள், நான் பத்திரிகை நடத்துகிறேன், அரசியல் இருந்திருக்கேன், எனக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு விஷயமே, பேர் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது ஏற்கனவே அவர் பேரை குறிப்பிட்டு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கே போயிட்டார். ஒருத்தர் வச்சுங்க, மக்களுக்கு தெரியும், கரூரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். திட்டமிட்டு ஆட்களை உள்ளே அனுப்புகிறார். தாவேக்க துண்டை போட்டு போயிருக்காங்க. ஒரு 500 பேருக்கு மேலே உள்ளே போயிருக்காங்க. ஏதாவது ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணா, எதிர்த்து பேசினா, செருப்பை தூக்கி அடிங்க, கலவரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே திட்டமிட்டு உள்ளே போயிருப்பாங்க. போய் அடிக்கும் பொழுது அது என்ன ஆகி போச்சுன்னா,
விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், விஜயனுடைய ரசிகர்கள் அவனை அந்த செருப்பை தூக்கி அடிக்கிறவனை அடிச்சு கையை காலை ஒடிச்சோ அல்லது உயிர் சேதமா பண்ணுனா, பாருங்கள் விஜய் வந்து என் கட்சிக்காரனை கொண்டு விட்டான், அப்பாவி மக்களை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி கொலைப்பழி அவர் மேல் செலுத்துவதற்கு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. விதி விளையாடிடுச்சு. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி அங்கே நடந்ததுல லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் அங்கே என்ன? சரி, ஒரு 7 மணி நேரம் லேட்டாக வர்றாங்க. வந்தது ஒரு தாமதமாக வந்தார். அது வழிநெடுக்க கூட்டங்கள் இருந்துச்சு. அவரை வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறாங்க, ஏந்திரிச்சு கையை காட்டக்கூடாதுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. வராரு, லேட் ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், பொதுமக்கள் அவர் வர லேட் ஆகுதில்ல, அவன் கிளம்பி வீட்டில் போய் சாப்பிட வேண்டியது, எதுக்கு அங்கே உட்காந்துருக்கான்? இப்போ யாருடைய குற்றம் இது? மக்களுடைய குற்றம்னு ஒருத்தரும் சொல்ல தயாரில்ல, ஒரு அரசியல் கட்சி சொல்ல தயாரில்ல. காரணம் ஓட்டு போயிருவேன். மக்களுடைய குற்றம் தான் இது. அவர் அடுத்த நாள் காலையில் வர, நீ போய் வீட்டு போய் வேலையை பாரு, வர்ற வரைக்கும் உட்காந்துருக்கானா யாருடைய குற்றம்? மக்களுடைய குற்றம்னு யாராவது ஒருத்தன் சொல்றான், நான் சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இல்லை. ஏன்னா ஓட்டு போயிடும். எல்லா பழியும் தூக்கி விஜய் மேல போட்டு அவரை இதோட க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சான். முடியலையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நடந்து போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கூட காசு கொடுத்து கூடிய அந்த கூட்டம் கிடையாது. காசு கொடுத்து கூடியதுன்னா ஓடி போயிருப்பான். 7 மணி ஆகுனா பார்ப்பான், சார் நம்மள எங்களை வெயிட் பண்ண முடியாது, 8 மணிக்கு சரக்கு அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் கிளம்பியிருப்பான். காசு கொடுக்காம தன்னெழுச்சியா வந்த கூட்டம், ஆர்வத்துல வர்றான். அது அது வந்து தமிழ்நாட்டோட சாபக்கேடு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு பேசுறாங்கல்ல, ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்து நிறைய சினிமாவை எதிர்த்து பேசுற பல ஜீவிகள், பல மேதைகள்லாம் இருக்கான் தமிழ்நாட்டில். இதெல்லாம் யார் உண்டாக்குனது? இந்த சினிமா கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? அண்ணாதுரை. அவர் தான் எம்ஜிஆரை கொண்டாரு. எம்ஜிஆர் ஒருக்கா தன்னை பரிசோதிக்க சொல்றாரு, நான் திமுக பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு. பணம் கொடுத்து வருவார், 30,000 ரூபாய் பணம் கொடுத்து வருவார், தேர்தல் நிதி. அண்ணா சொல்றார், தம்பி உன்னுடைய பணம் 30,000 வேணாம், உன் முகத்தை காட்டு, 30,000 ஓட்டு விழும். சொன்னது யாரு? அண்ணா. தமிழக அரசியல் வரலாற்றில் சினிமா கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர் அண்ணாதுரை. அதை முதல்ல ஒத்துக்கணும். அவர் எம்ஜிஆரை கொண்டாந்தாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டாந்தாரு, அவர் தான் கலைஞரையும் கொண்டாந்தாரு. கலைஞர் மாமா முத்த நடிக்க வச்சாரு. இப்ப அவர் பேரன் உதயநிதி நடிக்கிறாரு. இன்னும் நீங்களே சினிமா நடிகர் யோக்கிய மாதிரி பேசுறீங்களா? இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது யார்? டிவி மீடியா எடுத்துக்கங்க. சினிமா 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 நிகழ்ச்சி தான். நயன்தாராக்கு எத்தனை குழந்தை பொறிச்சிருக்காங்க சொல்லுவான். இந்த நாட்டு குலைச்ச ஒரு மேதை சொல்றானு. பாபு சிதம்பரம் இல்லை செக்கெழுத்து 40 வருஷம் ஜெயிலில் இருந்தார், அதை வேணா சொல்றானா? 20 வருஷம் தண்டனை விடும்போது அவர் தம்பி அப்படியே நெஞ்சில் அடிச்சுட்டு வைத்தியம் முடிச்சு அலைஞ்சாரு, அதெல்லாம் வேணா சொல்றானா? சினிமா நடிகரை பற்றி பேசுவது, சினிமா நடிகர் பேர் உடை அணிவது, சினிமா நடிகை வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்கிற ஒரு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கியது யார்? நீங்க தானே. இன்னைக்கு குத்துதே குடையுதேன்னா கிறிஸ்தவ மதத்தில் ஒன்று சொல்லுவோம், அவங்களுக்கு தெரியும். எப்படி தீர்க்க நிற்கிறீர்களோ அப்படி தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் உருவாக்கிய அந்த நச்சு சினிமா கலாச்சாரத்தில் நீங்க கீழே போறீங்க. அதானே உண்மை. விஷயத்துக்கு வாங்க. ஒரு திமுக நடக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், மாநாட்டுக்கு 6000 போலீசார் பாதுகாப்பு. எத்தனை டிவியில போட்டிருக்கான்? அது எடப்பாடி நடத்திய மாநாட்டா இருக்கட்டும், மு க ஸ்டாலின் நடத்துகிற மாநாடா இருக்கட்டும், 2 கட்சியுமே மாநாடு நடத்தும் போது 6000 போலீஸ். 10 அடிக்கு கட் அவுட் ஒரு போலீஸ் நிக்கிறான். இவ்வளவு பேர் கூட்டம் கூறான்னு தெரிஞ்சு போலீஸ் எத்தனை பேர் இருந்தாங்க கரூர்ல? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. என்ன பண்ணிருக்கணும் இந்த அரசாங்கம்? ஸ்டாலின் ராத்திரி ஒடியாந்தாரு, அதெல்லாம் நான் தவறு சொல்ல, குறை சொல்லல. என்ன பண்ணிருக்கணும்? உடனே கலெக்டரையும் அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவங்க தானே காரணம். யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம எல்லா போலையும் தூக்கி அதை இழிச்சவேந்தலை கட்டுற மாதிரி விஜய்னு எதுக்கு சொல்றீங்க? அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. விஜயனுடைய ஒரு நிலைமையில நீங்க இருந்து பாருங்க. அந்த மனசு என்ன பாடுபடும்? என்னோட வயசுல சின்ன பையன் வயசு என்ன பாடுபடும்? நமக்காக 40 உயிர் போயிருக்கு. நம்மளை பார்க்க வந்து தூங்க முடியுமா? சாப்பிட முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் அதில் விமர்சனம், அவரை கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. அதை கூப்பிட்டு வச்சு இன்னும் போய் அங்கே போய் இன்னும் 10 பேர் செத்தா என்ன செய்வான்? கொலகாரங்கள நீ சொல்லுவ? நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுறானுங்களே. மக்களை கூட்டம் சொல்ல துணிச்சலாத பயல்கள் காசு வாங்கி ஊடகங்களில் பிழைப்பு நடத்துகிற சில செய்கிற வேலை இருக்கலாம். நான் என்ன நியாயத்தை பேசுனேன்? அங்க நடந்தது என்ன? கூட்டத்தை யாரு? அவரு கூப்பிடுறாரு, வர்றாங்க. வர்றவன் ஆர்வ கோளாறுல போய் உழுவுறான். பெரிய சாக்கடை இருக்குது, போய் உழுவுறாங்க, சாகுறாங்க. யாரும் அதுக்காக யாரும் சந்தோஷப்படல, வருத்தப்படுறாங்க. அந்த மனிதனுடைய மனசு எப்படி நம்மளை பார்க்க வந்து இத்தனை பேர் செத்துருக்கானா நிம்மதியா தூங்க முடியுமா?
அவர் வாயை திறக்கல அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலை. ஒவ்வொரு நிமிடம் மனசுக்குள்ளார எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மனுஷன் தானே விஜய் என்பவன். ஆகாயத்திலிருந்து குதித்தவனா? மனிதன் தானே. அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கவன் தானே. அவன் மனசு என்ன பாடுபடும் நமக்காக அப்படிங்கும் பொழுது. ஒரு விதத்துல மனசுல நமக்காக அவ்வளவு பேர் செத்துருக்கான்னு பெருமைப்படும். அதே நேரம் நமக்காக 40 உயிர் போச்சுன்னு எவ்வளவு வருத்தப்படுவார். கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது அதுக்கு ஒரு விமர்சனம் சொல்றான். உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி சொன்னது வேற என்ன வழி. போலீஸ் பாதுகாப்பு தர மாட்டேங்கிறான். அடுத்து போனா ரசிகர்களும் கேட்க மாட்டேங்கிறான். மரத்துல ஏறாதானே ஏறுறான். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க மதுரை மாநாட்டில் ரேம்புல ஏறுறானுங்க. அவன் தூக்கி அந்த பவுன்சர்ஸ் குரங்குட்டியை தூக்குற மாதிரி தூக்கி விட்டு எறிகிறான். திருப்பியும் தான் போய் ஏறுறான். அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ண முடியும்? இல்லை மனசாட்சியோடு முயற்சி பார்க்கணும். நம்மளே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு தவறான நாட்டுக்கு தவறான நச்சு கலாச்சாரத்தை உண்டாக்க கூடாது. என்ன செய்ய சொல்றீங்க? இதெல்லாம் உருவாக்கணும் நீங்க தானே. எத்தனை நாட்டு குலைச்சல் எடுத்து நீங்க டிவியில பேட்டி எடுத்துருக்கீங்க. சன் டிவியில எத்தனை எடுத்திருக்கீங்க. கலைஞர் டிவியில எத்தனை நாட்டு குலைச்ச செய்திகள் வந்திருக்குது. சினிமாக்காரங்க ஃபங்க்ஷன் தானே நடக்குது. இன்னைக்கும் சினிமாக்காரங்க தானே இந்த ஆட்சியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கலாச்சாரத்தை நீங்க உருவாக்குவீங்க. அதெல்லாம் பாதிக்கப்படும் போது ஐயோ ஐயோ என்ன பண்ணும்? யாரும் உங்களை காப்பாற்ற முடியும்? மக்கள் முடிவு பண்ண போறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க போடல, ஜெயிக்கிறார் தோக்குறாரு ரெண்டாவது விஷயம். அந்த விஷயத்துக்கு நான் வரல. நான் விஜய் ஆதரிக்கிறவனும் இல்லை. இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது நீங்கள். நடந்த பிரச்சனைங்க இஷ்யூ தான். கருத்து ரீதியான அரசியல் தான் நம்ம பேசுறோம். இந்த இடத்துல நடந்தது என்ன? விஜயை குற்றம் சொல்வதற்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. அனுமதி கொடுக்கும்போது இத்தனை மணி அதெல்லாம் பேச்சே கிடையாது. கூட்டம் வருதா பாதுகாப்பு கொடுத்தா போலீஸோட வேலை. போலீஸுக்கு என்ன வேலை? முதலமைச்சர் வந்தா போய் நிக்கிறீங்களா? ஏர்போர்ட்ல இருந்து கட்டவுட் நிக்கிறீங்களா? ஏன் அவருக்கு செய்யல? உங்களை தடுத்தது யார்? ஆளுங்கட்சிக்கு வெண்சாமரம் வீசுவதுதான் போலீஸுக்கு வேலையா? போலீஸ் குற்றம் ஒருத்தன் கூட இந்த நாட்டில் சொல்லியே. என்ன ஒரு கருத்தை எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் அடிச்சா என்ன பண்றது? சரி, அவரை பார்க்குறாரு. பனையூர் வரமாட்டேங்கிறாரு. வராட்டி என்ன உனக்கு என்ன? மக்கள் ஓட்டு போல வரலன்னா வர போற மக்கள் ஓட்டு போடாம போயிட்டு போறான். உதயப்பட்டு உங்களுக்கு என்ன கவலை? தவறான ஒரு பிரச்சாரத்தை எதுக்கு முன்னெடுத்துட்டு போறீங்க? நடந்து போச்சு. 40 உயிர் போச்சு. வரதா பண்ணணும். இது மாதிரி யாரும் நடக்காதீங்கன்னு மக்களுக்கு அறிவித்து சொல்லணும். சினிமா முகத்துல செய்யாதீங்கன்னு கண்டிப்பா ஒருத்தனை கூட துணிச்சு கிடையாது. ஏன்னா ஓட்டு போயிடும். இது மாதிரி ஒரு மோசமான அரசியல். அவர் என்ன பண்ணாரு? அப்செட் ஆகி ஒரு 30 நாள் போனாரு. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அவங்க சிபிஐ கேட்கல. அவங்க முறையான விசாரணை கேட்டாங்க. நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த விசமிகளை இங்கே அனுப்பிச்சது யாருங்கிறத சிபிஐ கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்ச தகவல் நான் சொல்றேன். இப்படி நடந்திருக்கலாம்னு என்னுடைய யூகம் தான். அது உண்மையானு சொல்ல முடியாது. சிபிஐ கண்டுபிடிக்கட்டும். உண்மை வரட்டும். அதற்குள்ளாக அவர் ஒரு கதையை முடிக்கணும். எப்படி முடிக்க முடியும்? லட்சக்கணக்கான தொண்டர்கள், அதாவது அவன் ரசிகர்கள், அவன் என்ன தொண்டர்கள் ஆகல. அவர் மேல ஒரு ஈர்ப்புல இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய வசீகரமோ ஒரு பர்சனாலிட்டியா கிடையாது விஜய்க்கு. நானும் பல வகையில வியந்து போனேன். எப்படி அப்படி இவ்வளவு பேர் போறாங்க? இவருக்கு அந்த சக்தி இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேடி போறான். வராருன்னா ஓடுறான். முழுவரா இத்தனை பேர் போய் நான் திருச்சியில பார்த்தேன். நான் காலையில என்னுடைய நிருபர்கள்லாம் அனுப்பிச்சு பார்க்கும் பொழுது காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் லீவு போட்டுட்டு அங்க நிக்குது பார்த்தேங்க ஏர்போர்ட்ல. இதெல்லாம் யார் சொன்னது? அது இருக்கு. ஓட்டா மாறுமா மாறாதாங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு ஈர்ப்பு, சினிமா ஈர்ப்புனால போறாங்க. அது நல்லது இல்லை அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்களும் அட்வைஸ் பண்றோம். நிறைய ஒரு பெற்றோர்கள் சொல்றாங்க, எங்க வீட்டில் பிள்ளைங்க ஆசைப்படுத்தி நாங்கள் தூக்கிட்டு போனாங்க. என்ன பண்றது? இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் சேர்ந்து, அதை அஜித் ரொம்ப அழகா சொன்னார், எல்லாத்துக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு. அது நியாயமான விமர்சனம். அவர்கள் அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கான இடம் அல்ல. 40 உயிர் விலை மதிப்பில்லாத உயிர்கள் போயிருக்கிறது. இளையராஜா பாடு என்னென்ன கனவு கண்டாயோன்னு இளையராஜா பாடுற மாதிரி என்னென்ன கனவுகளோட அவெல்லாம் இருந்திருப்பாரு. அவர்கள் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. மனிதாபிமானத்தோட அழுகுங்கள். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க.